வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கோழி இறைச்சி மற்றும் முட்டை விலையில் வீழ்ச்சி. யாழில் இளைஞரை கடத்திய பெண் வெளிநாட்டு மோகத்தால் நேர்ந்த கதி. இலங்கையை முடக்கிய குரங்கு மின்வெட்டுக்கு ஆளுடம் கூறும் அமைச்சர், அதிர்ச்சியில் மக்கள். ராஜபக்சர்கள் இன்றி நாட்டினை ஆட்சி செய்ய முடியாது, நாமல் ராஜபக்ச திட்டவட்டம். இலங்கையில் அதிகாலையில் கோர விபத்து, பெண் உட்பட 4 பேர் பலி. யாழில் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது. யாழில் இளைஞரை ஒருவரை கடத்தி 80 லட்சம் ரூபாய் பண மோசடி. ராஜபக்சாக்களின்றி நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ராஜபக்ச ஒருவரின்றி தேசிய மக்கள் சக்திக்கு அன்றாட அரச நிர்வாக பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் அரசாங்கத்தின் இயலாமையை குறிக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கமும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு மகிந்த ராஜபக்ச ஒரு பிராண்ட் ஆகும் எனவும் மகிந்த ராஜபக்சவின் பின்னணியிலேயே கிராமிய அரசியல் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். மகிந்த ராஜபக்சவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் பிரச்சாரம் செய்வதிலேயே அரசாங்கம் அரசியலை மேற்கொள்கின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மகிந்த ராஜபக்சவின் சாதனையை எவராலும் முறியடிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விஜயராம வீட்டின் பெறுமதியை மதிப்பீடு செய்தவர்களே அறகலைய போராட்டத்தில் வீடுகள் சேதமடைந்த வீடுகளையும் மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். வீடுகளை எரித்தமை குறித்து பேசும் தரப்பினர் வீடுகளை யார் எரித்தார்கள் என்பது பற்றி பேசுவதில்லை என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குருநாகலில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தோரைய பகுதியில் 2 பயணிகள் பேருந்துகள் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இன்று அதிகாலை கதிர்வெளவிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து தோரைய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது மதுரு ஓயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்துடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விடயத்தில் 28 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் பலர் குருநாகல் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். உயிரிழந்தவர்களுள் பெண் ஒருவர் உள்ளடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் 20 போதை மாத்திரைகளுடன் நபர் ஒருவரை காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். இந்த சந்தேக நபர் நீண்ட காலமாக போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்தவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கோழி முட்டை மற்றும் இறைச்சியின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தினை அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அதன் தலைவர் மாதிலி ஜெயசேகர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் கால்நடை தீவிரமான மாக்கச்சோளத்தை மானிய விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒரு முட்டையின் விலை 26 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையிலும், கோழி இறைச்சி கிலோகிராம் ஒன்றின் விலை 650 ரூபாய் முதல் 850 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அத்துடன் முட்டை மற்றும் கோழி உற்பத்தி அதிகரித்துள்ளதாலும் தேவைகள் குறைந்ததாலும் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று 80 லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்த 4 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வெளிநாடு செல்வதற்காக ஆசைப்பட்ட இளைஞர் ஒருவரிடம் 80 லட்சம் ரூபாய் வரையான பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டு வங்கி அறிக்கையை நேரடியாக வந்து தமக்கு காட்டுமாறு வெளிநாட்டு முகவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதிக்கு சென்ற இளைஞனை காரில் ஏற்றி இளைஞனின் வங்கிக் கணக்கில் இருந்த 80 லட்சம் ரூபாய் வரையான பணத்தை மற்றும் ஒருவரின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றிவிட்டு இளைஞரை கோப்பாய் பகுதியில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளைஞர் யாழ்ப்பாணம் யாழ் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தார். இதனை அடுத்து சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொண்ட காவல்துறையினர் பணம் மாற்றப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு உரித்தான பெண் ஒருவரை கைது செய்ததுடன் கடத்தலில் ஈடுபட்ட மேலும் 3 கைது செய்துள்ளனர்.
இந்நிலையில் குறித்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் வேறொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் பணத்தை மீட்பு தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கைதான 4 சந்தேக நபர்களையும் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். நாட்டில் நேற்று ஏற்பட்ட திடீர் மின்வெட்டுக்கு காரணம் கடந்த கால அரசாங்கம் தான் என அரசு தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நாடளாவிய ரீதியில் முன் அறிவித்தலின்றி நேற்று முற்பகல் 2 தடவைகள் திடீர் மின்வெட்டு ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் நாட்டில் ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து பல்வேறு தரப்பினரும் அரசாங்கத்தை நோக்கி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர். அத்துடன் மின்வெட்டுக்கு காரணம் மின்பிறப்பாக்கியில் பாய்ந்து உயிரை மாய்த்த பிறகுதான் என அரசாங்கம் தெரிவித்திருந்தமை மக்களால் சமூக வலைதளங்களில் கேலி சித்திரங்களாகவும் கடுமையான விமர்சனத்திற்கும் உள்ளாகி வருகிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் நேற்று ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான விரிவான தகவல்களை இலங்கை மின்சார சபை இன்று வெளியிடும் என்று அதன் தவிசாளர் திலக் சியம்பலா பட்டியல் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சூழ்நிலையில் முன்னைய அரசாங்கங்களின் திட்டமிடல் இல்லாமையும் தொலைநோக்கு பார்வையற்ற வேலை திட்டமும் மின்வெட்டுக்கு காரணம் என வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். தேசிய மின்சார அமைப்பின் சமநிலையை பேணுவதற்கு கடந்த காலங்களில் எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மின்சார அமைப்பின் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதில் கடந்த கால அரசாங்கங்கள் உரிய கவனம் செலுத்தவில்லை. தொழில்நுட்பத்தை பற்றிய புரிதல் இல்லாத தவறான வழிகாட்டுதலுக்கு இந்த நிலைமைக்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலைமைக்கான காரணங்கள் முழுமையாக ஆராயப்பட்டு இதுபோன்ற நிலைமைகள் மீண்டும் ஏற்படாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். கோழி முட்டை மற்றும் இறைச்சியின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தினை அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அதன் தலைவர் மாதலி ஜெயசேகர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் கால்நடை தீவிரமாக மாக் சோளத்தை மானிய விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒரு முட்டையின் விலை 26 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையிலும் கோழி இறைச்சியின் விலை 1 கிலோ 650 ரூபாய் முதல் 850 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. அத்துடன் முட்டை மற்றும் கோழி உற்பத்தி அதிகரித்துள்ளதாலும் தேவை குறைந்ததாலும் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோழி இறைச்சி மற்றும் முட்டை விலையில் வீழ்ச்சி. யாழில் இளைஞரை கடத்திய பெண் வெளிநாட்டு மோகத்தால் நேர்ந்த கதி. இலங்கையை முடக்கிய குரங்கு மின்வெட்டுக்கு ஆளுடம் கூறும் அமைச்சர், அதிர்ச்சியில் மக்கள். ராஜபக்சர்கள் இன்றி நாட்டினை ஆட்சி செய்ய முடியாது, நாமல் ராஜபக்ச திட்டவட்டம். இலங்கையில் அதிகாலையில் கோர விபத்து, பெண் உட்பட 4 பேர் பலி. யாழில் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது. யாழில் இளைஞரை ஒருவரை கடத்தி 80 லட்சம் ரூபாய் பண மோசடி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.